மார்க்கு சுவிசேஷம் 13 வாசிக்கும்போது தொடர்ந்து சொல்கிறான் 4 இடத்துல விழித்திருங்கள். சொல்லுமாமே விழித்திருங்கள். அதைத்தான் இன்னைக்கு நான் ஆராய்ந்திருந்தேன். என்ன அர்த்தத்துல தேவன் நமக்கு சொல்லுவார்? அது மட்டும் முடிச்சு விழித்திருக்கா என்ன அர்த்தம்? அடுத்த வாரம் தான் ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். விழித்திருக்கா என்ன அர்த்தம்? சொல்லுமாமே. ஆடம் கிளார்க் என்கிற தேவனுடைய மனுஷன் மூல பாஷையிலிருந்து தொகுத்து சொல்றார். வாட்ச்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் என்று சொல்றார். விழித்திருக்கிற வார்த்தையை வாட்ச்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல். உங்க வீட்டை யார் ஒருத்தர் கவனமாக இருக்கிறார்களோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி கவனத்தோடு வாட்ச்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் உண்மையுள்ளவர்களும் அந்த வாட்ச்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்றது? எச்சரிக்கையோடு காத்துக் கொள்வது. இதுதான் இங்க விழித்திருக்கிறேன்னு சொல்லப்படும். எச்சரிக்கையோடு உன்னை காத்துக் கொள்கிற மனுஷனும் உண்மையுள்ள மனுஷனுமா இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் எல்லா இடத்துலயும் சொல்றாரு. ஜெபத்திலே விழித்திருங்கள், விசுவாசத்தில் விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ள இந்த வார்த்தை மறுபடியும் வருது. தூக்கத்திலிருந்து விழித்திருக்கிறது வேற என்று பார்க்க சொல்லாமே. இந்த சத்தியம் மிக முக்கியமானது. நாம் கர்த்தருடைய காரியத்தில் அசதியாக இருந்தோமானால், தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் அசதியாக இருப்போமானால், நாம் ஆண்டவருடைய வருகையை கைவிடப்பட்டவர்களாய் மாறும். அனுபடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறது எல்லாருக்கும் சொல்லுகிறேன். விழித்திருங்கள் 4 தடவைக்கு அதிகமாக தம்முடைய சீடர்கள் சொல்லுகிறார். இது தூங்கி முடிக்கிறத சொல்லல. நம்முடைய உங்க வீட்டுல அல்லது உங்க கையில ஒரு வைரக்கல்ல ஒருவர் கொடுத்திருக்கிறார் வைத்துக் கொள்வோம். ஒரு 10 கோடி பேர் ஒரு வைரக்கல். அதை நீங்கள் எப்படி வைத்திருப்பீர்கள்? உங்க கையில ஒரு 10 கோடி பெருமானம் உள்ள வைரக்கல் சொல்லுங்க கொடுத்துட்டு ஒரு 3 வருஷம் பத்திரமா வச்சிருப்பா. நான் வந்து பார்த்துட்டு நீ எப்படி பத்திரமாப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு வெகுமானம் தருவேன் என்று ஒருவர் சொன்னா நாம் இதை எப்படி பத்திரப்படுத்துவோம்? நிறைய 10 கோடி ரூபாய் பெருமானம் படக்கூடிய அந்த வைரக்கல்லை நீ பத்திரமா வச்சு 3 வருஷம் கழிச்சு வர்றேன், நீ எப்படி வச்சிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு சன்மானம் கொடுப்பேன், பிறகு வாங்கி கொடுத்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? சொல்லுங்க. இரவும் பகலும் அந்த சிந்தையாக இருக்கும். அடிக்கடி வந்து வச்ச இடத்த பாப்போம், இருக்குதா, பத்திரமா இருக்கா? சொல்லுமாமே. வீட்டை விட்டு போனா கூட அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை வைத்திருப்போம். ஒருத்தருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். எந்தெந்த விதத்தில் அதை பாதுகாக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் அதை பாதுகாத்துக் கொண்டிருப்போம். அதுக்கு மேல சிந்தையாக இருப்போம். அதுதான் முக்கியம். அது பத்திரமா இருக்கா, பத்திரமா இருக்கான்னு சொல்லி அதை குறித்து வாட்ச்ஃபுல்னஸ், அதுதான் சொல்றேன். வாட்ச்ஃபுல், கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதை ஆண்டவர்கள் சொல்லும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்காணித்துக் கொள்வதுதான் சொல்றாங்க. வாட்ச்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல். விழித்திருங்கிற வார்த்தைக்கு கண்ணை திறந்துட்டு இருக்கிறது சொல்லல, அதை குறித்து கருத்தா இருக்கிறது. சத்தமா சொல்லாமே. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தோட்டத்தை வேலி அடைக்கிறார். தன்னுடைய தோட்டத்தை வேலி அடைக்கிறார். ஏவாள் தன்னை காத்துக் கொள்ளாதபடினாலே பிசாசுக்கு அடிமையாய் போனார். ஆதாமுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன் ஆதாம் ஏவாள் பிரிந்திருந்தாங்கன்னு ஒரு பாஸ்டர் கேட்டார். தெரியல. சத்தமசங்களே ஆதாம் ஏவாள் பிரிக்காத 2 பேரும் கை மூத்து 2 பேரும் இது இணை பிரியாதவர்களா இருக்கு சொன்னார். எப்படி ஆதாம் எந்த சூழ்நிலை பிரிந்திருந்தான்னு தெரியல. அவன் இல்லாத நேரம் தான் சாஸ்வர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு சொல்லுங்க. போகும் சாஸ்திரம் உனக்கு எனக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? ஆண்டவராச்சு நாங்களாச்சு, அவர் சொல்றது நாங்க கேட்டு நடக்கிறோம். உனக்கு எங்களுக்கு என்ன? போன்னு விரட்ட முடியல. நைசா உள்ள உனக்கு கேட்குது. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி சொல்லுங்க. வசனத்தை கவனித்து இதுதான் அப்படி போட்டு வாங்குறது. போட்டு வாங்க. நல்லா இருக்கிற குடும்பம் ஏன் கெடுது? பொல்லாக்குன்னு தோன்றும் போது நல்லா இருக்கிற குடும்பம் ஏன் கெட்டு போகுது? கணவன் மனைவி இடையே கேடு வருது. இன்னொருத்தையும் உள்ள போகிறான். 2 பேரும் சரியில்லை. ஆதாம் இல்லாத நேரம் தான் சாஸ்திரம் தெரிஞ்சு வருது. அதனாலதான் தேவன் சொன்ன நீ பிரிந்து இருக்காது, கணவன் மனைவி பிரிந்து இருக்காது, கூடி வாடுங்கள் சொன்ன. தூண்டி விடாதபடிக்கு கூடி வாடுங்கள். சாத்தானை தூண்டி விடாதபடிக்கு, சத்தமா சொல்லுங்க, சாத்தானை தூண்டி விடாதபடிக்கு கூடி வாடுங்கள். கர்த்தருடைய வேதம் தமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப ஆதாம் இல்லாத நேரம் சாஸ்திரம் தெரியுது. வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நீங்க சாப்பிட்டா ஆண்டவர மாதிரி மாறிடுவீங்க, அது உங்களுக்கு தெரியல. அதை மறைச்சுதான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏவாளுடைய உள்ளம் அப்படி படிச்சு வருது. இப்ப சாப்பிட்டா நம்ம கடவுள் மாதிரி மாறிடும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருக்கு தெரிந்தது தேவ மகிமை இல்லை, சரீரத்தில் இருக்கிற அவமானம் தான் தெரிஞ்சிச்சு. கண்கள் திறக்கப்பட்ட உடனே தேவன் போல அவர் தெரியல, தன் சரீரத்தின் அவமானம் தான் தெரிந்தது. ஓடி போய் மரத்துல அத்தி மரத்தின் இலையை ஒடித்துக் கொண்டு வேதாவும் சொல்கிறது,
அந்த தோட்டத்தை காத்துக்கொள்ளாமல் இருந்தால் பிசாசுகள் வரும். தன் மனைவி அவன் காத்துக்கொள்ளல, புருஷனை கேட்டுட்டு அதை செய்யணுங்கிற புத்தி ஏவாளுக்கு இல்லை. என்ன பாஸ் இவ்வளவு கடினமா பேய்தான் கொடுக்குது பழத்தை, பழத்தை சாப்பிட தேவன் மாதிரி ஆகிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வீட்டுக்காரர் ஏதாவது போயிருப்பாரு, வந்துருவார். ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கிறேன், சொல்லுங்க என்ன தப்பா இருக்கு, ஒரு வார்த்தை அவரை கேட்கிறேன். கேட்க செஞ்சு விளையாட்டு கதை இல்லை, அவசரம். சில பேர் அவசரப்பட்டு கேட்டு போயிடுவாங்க. அவசரப்பட்டு கேட்டவர் ரொம்பவே இருக்கு. வீட்டுல அந்த ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், இப்படி பேய் சொல்லி சாப்பிடுமா எனக்கு கேட்கும். கேட்குது சொல்லுங்க, ஆமே முழுங்கிடுச்சு. முழுங்கின பாதியில மிச்சம் வச்சிருக்கு. ஏன்னா எப்பவுமே கூட்டுக்கிறாங்க, ரெண்டும் கெட்டது தான் விரும்பும். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், இன்னொருத்தன் கூட்டு எடுத்துருவான். சபையிலே நடக்கும். ஒருத்தன் சபைக்கு கேடுன்னு வச்சுக்கிறேன், தானே எடுத்து போக மாட்டேன், கொஞ்சம் பேர் எடுத்துருவான். அவன் செஞ்ச பாவத்தினால போனா கூட அவன் 10 பேர் எடுத்து தான் போவான். அதுதான் சத்தியம். ஏவாள் தின்னுட்டு பாதி ரெடியா வச்சிருக்கு. அதான் வரல, என்னது இப்படி பண்ணிட்ட இந்த பைத்தியாரி. சொல்லுங்க, ஆமே இப்படி மீறுதல் செய்யலாமா, பாவம் செய்யலாமா? சாகவே சாவாய் எச்சரித்தாரே கர்த்தர், இப்படி நம்ம செய்யலாமா? இப்படி மீறுதல் செஞ்சு அசிங்கமா இப்படி பண்ணிட்டியே. சொல்லுங்க, ஆமே இப்படி ஒரு கேவலான காரியத்தை செஞ்சுட்டீங்க நம்ம கடிக்க உண்டா? சீக்கிரம் சொல்ல முடிச்சிருந்தேன், சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அவர் 2 பேரும் ஒருவர் தான். இந்த துணியை கொடுத்த கர்த்தரை பற்றி அவனுக்கு அறிவில்லை. கெட்டு கெட்டு போறதுக்கு தண்டனைக்கு தான் காரணம். ஏவாள் பாதியை கொடுக்கும் போது கொஞ்ச நேரம் இரு, வழக்கம் போல ஆண்டவர் வருவார், பகலில் குளிர்ச்சியான அவரை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சொல்லுங்க, வேடிக்கை கதை இல்லை. மனுஷன் கெட்டு அழியிறதுக்கு தான் படி. தேவனை தள்ளிட்டு ஒரு மனுஷன் எதை தொடங்குறானோ அதனுடைய முடிவு பரிதாபம் தான். ஏவாளுடைய வாழ்க்கை, ஆதாமுடைய வாழ்க்கை பரிதாபப்பட்டு ரோட்ல அழைத்து கொண்டிருந்தார். கர்த்தர் வேலி அடைச்சார், 2 கூட்டுகிறவனை விரட்டு, வேதனையோட பிள்ளை பெறுவார். ஆதாமுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ரத்தம் தான் நெத்தியில தான் விழுகும், அப்படியே வேர்வை விழுகும். உழுதுக்கு நினைச்சுன்னா அது முள்ளுதான் வரும், கருக்கா தான் வரும், பகலா தான் வரும். தோட்டத்தினுடைய அருமை உனக்கு தெரியும். சொன்னாமே தோட்டத்துக்குள்ள இருந்த பாதுகாப்பு, தோட்டத்துக்குள்ள இருந்த மகிமை, தோட்டத்துக்குள்ள இருந்த கடவுளுடைய கிருபை உனக்கு வெளியே அலையும் போது உனக்கு தெரியும். வேதம் சொல்கிறது, இந்த பாவியான மனுஷன் கையை நீட்டி அந்த பழத்தை பறித்து தின்று, ஜீவ விருட்சத்தை தின்று என்றென்றைக்கு அவன் உயிரோட பாவியாவே அலையாதபடி கர்த்தர் தோட்டத்தை விட்டு விரட்டினார். பாவியான மனுஷன் செத்து போட்டோம், பாவியாவே காணப்புறம் அலைய வேண்டாம். தோட்டத்தை சுத்திலும் வேலி அடித்து சுடரடி பட்டயத்தை கொடுத்துட்டு ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டான். தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தை விட்டு தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தை விட்டு சத்தமா சொல்லுங்க. இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஆண்டோட கதையா நீக்காதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க விழிப்போடு காத்துக் கொள்ளலைன்னா, வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் கேட்டு, ஒரு பாஸ்டருடைய பிள்ளை படித்து விடுகிறேன், நல்ல அழகான பிள்ளை, இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த மனுஷன் பாஸ்டர், வைராக்கியமா ஊழியம் செய்யற பாஸ்டர், வைராக்கியத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற பாஸ்டர். அப்படியே ஒரே ஒரு மகன், நல்ல பார்க்க அழகா, சினிமா நடிகை மாதிரி அழகான பிள்ளை. +2 படிச்சுட்டு காலேஜ் போயிடுச்சு. முதல் வருஷம், 1 வருஷம் அங்க குரங்கு மாதிரி ஒரு பயணம் பிடிச்சிருச்சு. பேய் பிடிக்கும் எச்சரிக்கையா வேணும். அதான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போகும்போது சொன்னேன், மனைவி 22 பேர் வேலை கொடுத்தாங்க. எத்தனை பேர் நான் சொன்னேன், தபாபுரம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாடம் நடத்திட்டேன். நம்ம கட்ட போறவர் எப்படி கொண்டு வரோம்னு தெரிஞ்சு தபாலாம் கிழிச்சு போட்டாங்க. எங்களுக்கு திருமணம் முடிந்து 26வது வருஷம் வருது. 20 வயசுல 19 வயசுல நல்ல அழகா தான், நல்ல கலரா அழகா இருந்துச்சு. பொண்ணு அழகா இருந்தா எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எச்சரிக்கை சொல்றேன், பொண்ணு பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா லெட்டர் கொடுத்துருவாங்க. சொல்லுங்க, கேரளா, தமிழ்நாடு, என்னதான் நீ என்னப்பா செஞ்சு? எங்க அப்பா என்னை படிக்க அனுப்பியிருக்கிறாரு, நான் படிச்சு முடிச்சுட்டு நான் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும். எங்க அப்பா ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு ஏற்ற துணையை எங்க அப்பா சொல்லுவார், அதுதான் நான் ஏற்றுக்கொள்வேன். சொல்லிட்டு நடந்தது பழைய கால பொண்ணு பாஸ்டர், இப்படி இருந்தா வேலைக்காக, இப்படி இருந்தால்தான் வேலைக்காக தேவன் பிரியப்படுவார். சொல்லுங்க, நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும், உங்களுக்கு வேலை போடணும். வாட்ச்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அது சில வருடங்கள் இருக்கு. ஒரு போன் இருந்துச்சு, அவங்க வீட்டுக்கு ஒரு போன், நான் இல்லாத சமயம் ஒரு போன், ஏதோ ஒரு யாரும் ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம, செல்லமே அவங்க எப்படியும் நம்பர் காலண்டர்ல பார்த்தாங்களே, சிஸ்டர் நம்பர், உங்களுக்கும் ஒரு அதுக்காக எச்சரிக்கை சொல்றேன். நான் இல்லாத நேரமா பார்த்து நான் போன் பண்றது, செல்லமே எனக்கு பேசுறது, யாருக்கு இருக்கு ஒரு நாள் உடனே இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிடணும் புருஷன். அதுதான் சொல்றேன், எவனாவது ஒரு திட்டு பையன் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்குன்னே ஆள் இருக்கான், நம்பர் வாங்கிட்டு, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும்.
சரி நமக்கு தான் தெரியும் அந்த நம்பரை என்கிட்ட முதல்ல அப்படின்னு நம்பரை கொடுத்தாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சான். நான் முதல்ல நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி வாங்கிருக்கியா, பழக்கம் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லத்திக்கம்பல் அடி வாங்கின பழக்கம் உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு இன்னைக்கோட இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நல்ல தண்ணியை ஊத்தி பாதத்துல லத்தி கம்பளை வச்சு வெளுன்னு வெளுத்தான். போலீஸார் தான் தான் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தி ஒரு வீட்டை கட்டி ஃபேனை போட்டு காம்பவுண்ட் எடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு அதுக்கே ஒரு நல்ல மனுஷனுக்கு நேரம் கிடையாது. என்ன பண்ணுற ஒரு நல்ல மனுஷனுக்கு தான் மனைவி சரி வாங்கி சோறு போட்டு வீடை கட்டி கை கடிச்சு வண்டி வாங்கி அந்த மனைவி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு நல்ல மனுஷனுக்கு நேரம் இல்லை. இந்த உதாரிகள் என்ன செய்யுது, எங்கேயாவது நம்பரை வாங்கி பார்க்க பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்துச்சுன்னா செல்லமே கேக்குதா, இந்த மனைவிகள் உடனே சொல்லிடணும். சொல்லாததுனாலதான் நல்லா பேசுறாங்க, இப்ப அழகா இருக்கு செல்லமே அன்பா கூப்பிடுறாங்க. கல்ல அப்படிதான் கூப்பிடுறான். கல்ல எப்பவுமே ரொம்ப அன்பா தான் கூப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு வீட்டு பொறுப்பா இருக்கு. ஓசியில வந்து சாப்பிட்டு போறது மாதிரி கல்லனுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? திண்டருக்கு. புருஷனுக்கு தான் சுமை. புருஷனுக்கு தான் மனைவியை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், வீட்டு வரி கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், பிள்ளைங்க ஏற்படுத்திக்கு என்ன செய்யறது, அது எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது. புருஷனுக்கு தூக்கம் வராது, அவன் தான் அழுதுகிட்டு இருப்பான். வீட்டுடைய புருஷன் தான் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறான். இந்த ஊதாரிக்கு என்ன இருக்கும்? ஏன் சொன்ன நீங்க பெண்களும் சரி அவனுக்கு ஏதாவது என்னத்தை சொல்லுங்க, அழகா பேசுறான், இனிப்பா பேசுறான், அன்பா பேசுறான். திருட அப்படித்தானே பேசுவான், ஊதாரி அப்படித்தானே பேசுவான். சொல்லுங்க ஏன் சொல்லுங்க வேதம் சொல்றது, நீ விழிப்பான் காத்துக்கொள்ள இழந்து போவ. அதனாலதான் வேதம் சொல்லு விழித்திருங்கள். விழித்திருங்களுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன? வாட்ச்ஃபுல்னஸ் அண்ட் ஆல்சோ ஃபெய்த்ஃபுல்னஸ். ஏசதான் சொல்றாரு. கண்ணை திறந்துட்டு இப்படி பாக்குறது சொல்லுங்க, விழித்திருங்கள். சொல்லுங்க உன் குடும்பத்தை காப்பாற்ற விழித்திரு, உன் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள விழித்திரு, உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள விழித்திரு, விழிப்பாயிரு. நீ விழிப்பா இல்லைன்னா you will lose your blessings. உனக்கு கடவுள் வச்சிருக்கிற திட்டத்தை இழந்து தோட்டத்தை விட்டு அலைகிற மனுஷனை போல மாறிடுவேன். உன்னை காத்துக்கொள்ளுங்க. ஏவாள் அதைத்தான் தன்னை காத்துக்கொள்ளுங்க. விழிப்பா இல்ல, உண்மையாவும் இல்ல, விழிப்பாவும் இல்ல. ஏவாள் செய்தது அதுதான் ஆண்டவர் சொன்ன, விழித்திரு விழித்திரு விழித்திரு. விழிப்போடு இரு. பிள்ளைகள் மேல, குடும்பத்துக்கு மேல, ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேல, சொல்லுங்க உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல விழிப்போடு இல்லைன்னா you will lose that. நீ அதை இழந்து போயிடுவேன். தோட்டத்தை விட்டு விரட்டிட்டு சுடரடி கொட்டை இந்த கையில கொடுத்துட்டு ஒருபோதும் இவனுக்கு பங்கு இல்லைன்னு ஆண்டவர் தோட்டத்தை விட்டு விரட்டார். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஏன் விழித்துக் கொள்ளல. விழித்துக் கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய நன்மைகளை இழந்து போவார்கள். அதுதான் சொல்லுங்க. அடுத்த வாரத்தில் சிந்திப்போம். அதை ஆழமாய் வேதம் சொல்லுகிறது, விழிப்போடு இருங்கள், உண்மை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருடைய மகிமையை நாம் பிரவேசிப்போம். எழுந்து நிற்போம்.